எந்த குற்றவாளிங்க ஐயா உண்மையை ஒத்துக்குவான்? ஐயா, வித்யா சண்முகமா வந்தது, அந்த குடும்பத்துக்கு வாழ போனது எல்லாமே அந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான். இவங்களால எந்த கெடுதலும் இதுவரைக்கும் அந்த வீட்டுல நடந்ததே இல்ல. ஆதாரம் நான் சொல்றேன். வணக்கம் ஐயா. ஐயா, வித்யா எந்த சூழ்நிலையிலையும் என் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ண மாட்டா. அவ பண்ணதும் இல்ல. எங்க குடும்பத்தையே பல பிரச்சனைகள்ல இருந்து அவ தான் காப்பாத்திருக்கா. அப்ப நிரபராதிங்க ஐயா. என்னங்க, உங்க பையனை கத்தியால குத்துன ஆதாரம் இருக்கு. இப்ப கூட இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. அதுதான் அவங்க பிளஸ் பாயிண்டே. எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க ஐயா. இன்னும் நம்ப வச்சுட்டே இருக்காங்க ஐயா. இல்லையா, என் பொண்ணு நிரபராதிங்க. அவ எந்த தப்பும் பண்ணல. ஐயா ஐயா, அந்த வீடியோ வச்சு எந்த முடிவுக்கு வராதீங்க ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ஐயா. இவங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? அவ்வளவுதாங்க ஐயா. நீங்க 2 பேரும் போகலாம். ஐயா, என் பொண்ணு ரொம்ப நல்லவ. அவளை தயவு செஞ்சு விடுதலை பண்ணிருங்க ஐயா. நீங்க முதல்ல போய் உட்காருங்க. சரிங்க ஐயா. நீ வேற எதுவும் சொல்லணுமாமா? சஞ்சய் தான் என்ன கத்தியால குத்த சொன்னாரு. இதுக்கு பின்னாடி சகுந்தலா, பிரீத்தி, சங்கர்னு பெரிய கூட்டத்தோட சதி இருக்கு. அத்தனை பேரையும் சாட்சியோட நிரூபிக்க போறதா சொன்னாரு. கண்டிப்பா அவரு நிரூபிப்பாரு. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வெறும் வார்த்தை தான், ஆதாரமா எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் எப்படிமா நம்புறது? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். உன் புருஷன் நேர்ல வரணும். இப்ப வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஐயா, வகைக்காக அப்பா பொண்ணு 2 பேரும் திட்டம் போட்டு ஒரு கொலையை பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல இந்த கேஸ்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கொலை குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேஸில் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும்போது வித்யாதான் குற்றவாளி என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது. அதனால் இந்த நீதிமன்றம் கொலை குற்றவாளியான வித்யாவிற்கு அதிகபட்ச தண்டனையாக இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 354(5) கீழ் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. இல்லையா இல்லையா ஐயா, நிறுத்துங்க. சஞ்சய், மாப்ள, சஞ்சய் மாப்ள, சஞ்சய் சஞ்சய், இவன் தான் சரியா பையன். கொஞ்சம் ஏய் போடா வந்து நீ போ. சரி சரி அம்மா சஞ்சய். இவரு நீங்க? ஐயா வணக்கம். வித்யா கொலை செஞ்சதா சொல்ற சஞ்சய் நான் தான், அவளோட புருஷன். நான் சாகலங்கய்யா. சில பேரோட முகத்திரையை கிழிக்கிறதுக்காக இவ்வளவு நாள் நான் தலைமறைவா இருந்தேன். என் பொண்டாட்டி யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு எனக்கு போன் வந்ததுங்க ஐயா. நான் அவளை தேடி போனேன்.
ஹலோ, யாரு? சார் பூபதி பேசுகிறேன் சார். சகுந்தலா கிட்ட வேலை செய்கிற ஆள் சார். உங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் கொலை பண்ணுறதுக்கு பெரிய சதியே பண்ணிட்டு இருக்காங்க சார். அதனால என்ன நடந்தாலும் சரி, நாம யாரும் பதட்டமாகவே கூடாது. ஆனாலும் அந்த வித்யா முதல்ல அந்த வித்யா தான் அவ புருஷனை கொலை பண்ணிருக்கான்னு எல்லாரையும் நம்ப வைப்போம். மீடியால இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த நியூஸ் எல்லாம் மாத்த சொல்லு. ஓகே மேடம். இப்போ நீங்கள் இங்கே வந்த உடனே எப்படியாவது சண்முகத்தை வச்சு உங்களை கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க சார். சரி, நீ எதுக்கு எனக்கு உதவி பண்ற? சார், உங்கள் குடும்பத்தால் பலன் அடைஞ்ச பல பேரில் நானும் ஒரு ஆள் சார். ப்ளீஸ் சார், நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிட்டு போயிடுங்க சார். இல்ல, இப்ப நான் நேர்ல வரேன். அவங்க நினைச்சபடி சண்முகம் கையால என்னை கொலை பண்ணட்டும். சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க? நான் சொல்றது மட்டும் கேளு. நான் என் இடுப்புல பிளட் பாக்கெட்டை கட்டிக்கிறேன். சண்முகம் என்னை குத்தட்டும். ஓகே சார். நான் செத்த மாதிரி நடிக்கிறேன். நீயும் என்னை கொலை பண்ற மாதிரி கூட உன்னை கொளுத்தி விட்டுற. நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ பண்ணிட. சார், எனக்கு பயமாக இருக்குது சார். ஏதாச்சும் தப்பாயிட்டா? ஏய், இல்லை, எதுவும் தப்பாகாது. பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சண்முகம் வேற யாரும் இல்லை, என் ஒய்ஃப் வித்யா தான். சார், அவ தான் மாறு விஷயத்துல இருக்கா. அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா. அதனால அவகிட்டையும் எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடு. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே. ஓ, சண்முகம் கால் பண்றான். சொல்லுடா சண்முகம், எங்க போன? சண்முகம் கால் பண்ணுறாரா? சஞ்சய் சார் ஃபோன் இவ்வளோ நேரம் சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னு சொன்னார். இந்த விஷயத்தை எப்படியாவது சஞ்சய் சார் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். ஓகே, சீக்கிரம் வா, சரியா? ஹலோ மேடம், நான் பூபதி பேசுகிறேன். அந்த சகுந்தலா. நான் சொல்றதை மட்டும் கேளு. நான் என் இடுப்புல பிளட் பாக்கெட்டை கட்டிக்கிறேன். சண்முகம் என்னை குத்தட்டும். ஓகே சார். நான் செத்த மாதிரி நடிக்கிறேன். நீயும் என்னை கொலை பண்ற மாதிரி கூட ஒன்று கொளுத்தி விட்டுரு. நடக்கிற எல்லாத்தையும் வீடியோவை ஷூட் பண்ணிடுறேன். உங்களை உடனே வர சொன்னார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். சரி, ஓகே, சீக்கிரமா வந்துடுறேன். குடோன் எரிஞ்சு முடிஞ்சோடனே உங்கள் பாடி எங்கன்னு கேட்டா? இந்த பாரு, அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். மார்ச்சில் இருந்து ஒரு அனாதை பணத்தை இங்கே வச்சு அடிச்சிடலாம். அப்போ யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகேவா? அதெல்லாம் ஓகே சார். நீங்கள் எப்போ சார் வெளியில் வருவீங்க? நான் சொல்றது கேளு. இன்னும் நிறைய ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும். நீ அவங்க கூடவே இரு. அது வரைக்கும் நான் தலைமுறைவாக இருக்கேன். இந்த தடவை என் குடும்பத்தோட எந்த இதுலையும் தப்பிச்சிடக்கூடாது. அத்தனை பேரையும் மொத்தமாக அழிக்கணும். சார், வித்யா மேடம்? அவளை பற்றி கவலைப்படாத. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அவள் சமாளிச்சிருவா. கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன். அப்புறம் நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். தேங்க்ஸ். இதை பாருங்க சார். கூடவே இருந்து மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பான். அவனை
கூடவே வச்சுக்கிட்டு என்னென்ன பிளான் பண்ணோம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. சார் இந்த ஃபோனில் மொத்த எவிடன்ஸ் இருக்குது சார். இன்னைக்கு கோர்ட்டில் தீர்ப்பு வந்துடும் சார். அதுக்குள்ளே இந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம் சார். இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சா அவங்க நம்மளை கொன்னே போட்டுருவாங்க சார். அதுக்கு முன்னாடி வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு சார். சரி நீ இப்போ போ, நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன். ஓகே சார். ஓகே. சஞ்சய் நீங்களா? நான் சாகல சார், இன்னும் உயிரோட தான் இருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லை. நான் உங்ககிட்ட நிறைய முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். நீ போட்டிருக்க யூனிஃபார்முக்காக உன்னை நான் கொல்லாம வர்றேன். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்ய நீ கேவலம் இல்ல உனக்கு. அதனாலதான் வித்யாவை நீ குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டே இருந்தியா? என்ன மன்னிச்சிடுங்க சார். அடைச்சி வாய் மடு. மரியாதையா கோர்ட்ல வந்து எல்லா உண்மையும் சொல்ற. கான்ஸ்டபிள் இதெல்லாம் வண்டியில ஏத்தியா? சேகர் ஐயா வணக்கம். இத்தனை நாளா சகுந்தலா கூட சேர்ந்து நான் எவ்வளோ தப்பான காரியங்கள் செஞ்சிருக்கேன், எவ்வளோ விஷயத்துக்கு துணை போயிருக்கேன். அது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமாக தான் நான் அப்ரூவராக மாறுறேன். சஞ்சய் சார் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதாங்க ஐயா. பூபதி 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 வணக்கம் ஐயா. என்னதான் சகுந்தலா கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கினாலும் எனக்கும் மனசாட்சி இருக்குங்க ஐயா. என் கண்ணு முன்னாடி நடந்த அநியாயத்தை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் நான் அவருக்கு தகவல் சொன்னேன். அவர் சொன்ன மாதிரியே செஞ்சேன். எனக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சார் ரொம்ப கவனமாக இருந்தார் ஐயா. நன்றி ஐயா. சஞ்சய் 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 ஐயா, இந்த சதியில யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு மொத்த பேரையும் அமலப்படுத்தணும்னு நினைச்சோம். அதனால தான் இவ்வளவு டிலே ஆயிடுச்சுங்க ஐயா. ஐயா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான். வாய முடியும். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் கெட்ட பேரு. வேலை முடிஞ்சு யூனிஃபார்மை கலட்டி வைக்கிற மாதிரி மனசாட்சியும் கலட்டி வச்சிருவீங்களா? உன்னை டிஸ்மிஸ் பண்றதுக்கு பரிந்துரை பண்றேன். ஐயா நான் தெரியாம. என் கண்ணு முன்னாடி நிக்காதயா, போயா அந்த பக்கம். ஐயா, என் மனைவி நிரபராதி. என் குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கா. என் அம்மாவுக்கு வித்யா மேல இருந்த ஒரு சின்ன கோவத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த பிரீத்தி என் அம்மா கூடவே இருந்து அவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணா. எல்லாத்தையுமே வித்யா தான் தடுத்து நிறுத்தினா. இன்னைக்கு எங்க குடும்பம் இருக்குன்னா அதுக்கு வித்யா மட்டும்தான் காரணம். அவ தியாகத்துக்கு எதுவுமே ஈடாகாதுங்கய்யா. அவளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. தக்க நேரத்தில் சஞ்சய் வந்து தகுந்த ஆதாரங்களை கோர்ட்டில் சமர்ப்பித்ததால் வித்யாவை நிரபராதி என்று தீர்ப்பளிக்கிறேன். ஐயா உண்மையான குற்றவாளிகளான பிரீத்தி, சகுந்தலா, சங்கர் மற்றும் அவர்கள் சகாக்கள் அத்தனை பேரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தும்படி காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. The court is urgent. சஞ்சய், தியா, சஞ்சய், நான்
நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது வித்யா. உனக்கு எதுவும் ஆகல? டேய் சஞ்சய், அப்பா மாப்ள. அம்மாடி. சஞ்சய், அம்மா அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அம்மா நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சஞ்சய் சஞ்சய் எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. மாப்ள. அம்மா சஞ்சய். சகுந்தலா, சகுந்தலா, சகுந்தலா. என்ன எதுக்கு இப்படி கத்திட்டு ஓடி வர? என்ன வித்யா கேஸ்ல தீர்ப்பு வந்துருச்சா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம கதை எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? வித்யா சொன்ன மாதிரி அந்த சஞ்சய் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான். கோர்ட்ல தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி அவன் உயிரோட கோச்சுக்கே வந்துட்டான். என்ன சொல்ற? ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம கூடவே இருந்தானே பூபதி, அவன் தான் சஞ்சயை காப்பாத்திருக்கான். குமாரும் அப்ரூவரா மாறிட்டான். அந்த ஏட்டு நமக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டான். எல்லாரும் மொத்தமா சாட்சி சொல்லிட்டானுங்க. நாம பிளான் பண்ண எல்லாத்தையும் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்ல கொடுத்துட்டானுங்க. ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? டிவியை போட்டு பாருங்க. மீண்டும் ஓர் முக்கிய செய்தி. சஞ்சய் கொலை வழக்கில் முக்கிய திருப்பம். இறந்து போனதாக சொல்லப்பட்ட சஞ்சய் நீதிமன்றத்திற்கு உயிரோடு வந்து பல திடுக்கிடும் ஆதாரங்களை கொடுத்துள்ளார். நடந்த அனைத்து பிரச்சனைக்கும் சகுந்தலாவும் அவர்களின் சகாக்களான சங்கர், மகேஸ்வரி, ராதிகா மற்றும் வேதா அவர்களின் கூடவே இருந்த பிரீத்தி தான் காரணம் என்று நிரூபித்துள்ளார். நீதிபதி அத்தனை பேரையும் உடனே கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். வித்யா நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. இனி நாம தப்பிக்கவே முடியாது. உன்னை நம்பி நாங்க எல்லாரும் மோசம் போயிட்டோம். சஞ்சய் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். வித்யாவால் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட சஞ்சய் கோர்ட்டில் உயிருடன் ஆஜராகி தன்னை கொலை செய்ய யாரெல்லாம் முயற்சி செய்தார்கள் என்பதை நீதிபதியிடம் ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளார். வேதா உடனே இருந்த பிரீத்தி, சகுந்தலா, மகேஸ்வரி, சங்கர் மற்றும் சிலர் முக்கிய குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஐயோ, பிரீத்தி அதெல்லாம் பண்ணா என்னால நம்பவே முடியலையே. இவ நம்ம கூடவே இருந்துட்டு இவ்ளோ பெரிய வேலை பார்த்திருக்கா. விட்டா நம்மளையே கொலை பண்ணிருப்பா போல. இதுல என்ன நீ டவுட்? கண்டிப்பா அவ செஞ்சிருப்பா. அதுக்கு தான் அவ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கா. கொலைகாரி. இப்ப அவ எங்க இருக்கா? ரூம்ல தான் இருப்பா. அண்ணி, அவளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா தப்பிச்சு ஓடிடுவா. நம்ம விட்டுற கூடாது. நீங்க அந்த ரூம்ல போய் பாருங்க, நான் போய் கிச்சன்ல பாக்குறேன். சரி. எங்க போயிருப்பா? ஐயோ, யார் கண்ணிலையும் படாம போயிடணும். அண்ணி, அவ தப்பிச்சு போக பாக்குறான். புடிங்க அவள. ஏய், நில்லடி. ஏய், பிரதி. அண்ணி, சீக்கிரம் வாங்க. நில்லுடி. விடு. அண்ணி, சீக்கிரம் வாங்க அண்ணி. என்ன பண்ற? விடு. விடுங்க. எங்க ஓடுற? பாருங்க, மரியாதையா என்ன போக விட்டுருங்க. இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏதோ நல்லது பண்ண போறேன்னு நானும் மறுங்க உன்னை நம்பிட்டு இருந்தா எங்க கூடவே இருந்துட்டு எங்க குடும்பத்தையும் அழிக்க பாக்குறியா? உங்க வீட்டு பையனை கொல்றதுக்கே பிளான் பண்ணிருக்க. கொஞ்சம் விட்டுருந்தா உன் சதையில எங்களையே கூட்டு சேர்த்திருப்ப போல. நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணி தானே? அந்த வித்யாவை காலி பண்ணணும் தானே என் கூட சேர்ந்தீங்க. அதுக்காக கொலை பண்ணுறா? விடுங்க, எங்க பிரச்சனையை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நாங்க தப்பிக்க விட மாட்டோம். அண்ணி, போய் கயிறு ஏதாவது எடுத்துட்டு வாங்க. இவ கை கால் எல்லாம் கட்டி போட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்க போங்க. விடு மானசா. விடு. விட முடியாது.
விடு மானசா. அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. விடு மானசா. கைய புடி. அண்ணி கட்டுங்க அண்ணி. விடுங்க. கைய காட்டு. ஏய் கைய காட்டு. விடுங்கங்கறங்க. விடுங்க. ஏய் புடி. ஏய் பிரீத்தி, மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். புடிங்க சார் இவள. புடிச்சு ஜெயில்ல போடுங்க. கொலகாரி இந்த வீட்லயே இருந்துட்டு என் அண்ணனே கொல்ல பாத்திருக்கான். சரண்டர் ஆயிடு பிரீத்தி. கான்ஸ்டபிள், ஹேண்ட் கேப் மாட்டுங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி எங்க அடைச்சு வச்சாலும் நான் இந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். போடி.